ஹாய் கேஸ். ஃபஸ்ட் டே ஊட்டியில் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல்லே டிஃபன் சாப்பிட்டுட்டு தொட்டபெட்டா கிளம்பியாச்சு. ஸோ தொட்டபெட்டா பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ்லே ஹையஸ்ட் பாயிண்ட் 2600 மீட்டர்ஸ் அபோவ் சி லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து ஆனைமுடி. இப்போது மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே யூக்கலிப்டஸ் ட்ரீஸ், ரொம்ப அப்படியே டென்ஸாக காட்டுக்குள்ளே மலை மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த தொட்டபெட்டா வந்து நாங்கள் 2010 வந்து காலேஜ் ஐவியில் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த கீழே இருந்து அந்த ஆர்ச்லேருந்து மேலே போகிறப்ப ஒரு கடையுமே இல்லை. எப்படா மேலே போவோம், எப்போ மேலே போவோம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். பட் இப்போது ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வழியெல்லாம் கடையை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது ஏறுறதே ஃபுல்லாகவே தெரியல. நீங்கள் யாரெல்லாம் காலேஜில் ஐவி போயிருக்கீங்க, அங்கே எந்த ஊர் ஐவி போனீங்க, அங்கே போன ஃபீல் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே ஏறும்போதே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து செக்யூரிட்டி இருந்துச்சு. அங்கே வண்டி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யூடர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய யூக்கலிப்டஸ், ஈவன் ஜன்னல் திறக்கும் போதே நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த யூக்கலிப்டஸ் ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால் காரில் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அந்த மவுண்டெயின் காற்றை வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாச்சு. அப்புறம் மேலே பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சீசன் டைம்ன்றதுனால கீழே நிறுத்திட்டாங்க. மேலே போனப்புறம் என்ட்ரி டிக்கெட் எடுக்கவே பெரிய க்யூ இருந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் டிக்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. கீழவே ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டவர் கட்டியிருந்தாங்க. ஸோ மேலே ஏறிந்து டாப் வியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மேலேருந்து 360 டிகிரி வியூவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக டவரில் ஏறுறதுக்குமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. மேலே போய் நல்லா பார்த்தாச்சு. சுற்றி எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாச்சு. ஃபுல்லாக க்ரீனரி, மலை மேலே நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்றத பார்த்தாச்சு. பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இறங்கிட்டு யூஸ்வலாக தொட்டபெட்டாவில் எல்லாம் பண்ணுறது தான். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாச்சு. அப்புறம் ஃபேமிலியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கீழே இறங்கும்போது நிறைய கடை இருந்துச்சு. நம்ம நின்னது வந்து ஒரு 7 இயர் கடையில் ஊட்டி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கடை வச்சுருந்தாங்க. அங்கே யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்துச்சு, மொட்டு வலி தைலம் மாதிரி இருந்துச்சு. அகெயின் வந்து நேச்சுரல் லிப் ப்ராடக்ட்ஸ், லிப் பாம், கொஞ்சம் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே நம்ம வந்து ஒரு யூக்கலிப்டஸ் ஆயிலும் மூட்டு வலி தைலமும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நான் முன்னாடிலாம் இப்படி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடைகளை எதுவும் வாங்க மாட்டேன். அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் வந்து கொடைக்கானல் போனப்போ நாங்கள் இது மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கினோம். யூக்கலிப்டஸ் ஆயில், கொஞ்சம் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருந்துச்சு. இது மெயினாக யூக்கலிப்டஸ் ஆயிலெலாம் வந்து தலைவலிக்கு தேய்ச்சப்போ நல்லா சரியாச்சு. அதனால் இந்த வாட்டியும் நாங்கள் எங்கள் ஊட்டிலையும் வாங்கினோம். நீங்கள் யாரெல்லாம் ட்ரிப் போயிருக்கீங்க இது மாதிரி மவுண்டெயின் ஏரியாஸ்க்கு, அங்கே இதை மாதிரி தைலங்க வாங்கியிருக்கீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன அன்றைக்கி மிஸ்டி டேவாக தான் இருந்துச்சு. இறங்குற வழி எல்லாமே பனி மூட்டமாக இருந்துச்சு. எப்போ மழை வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே போத் சாக்லேட்ஸ் அண்ட் டீ ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு. சாக்லேட் அண்ட் டீ மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சாக்லேட் ப்ரொடக்ஷன் யூனிட் தான். ஸோ சாக்லேட் ப்ரொடக்ஷன் யூனிட் முடிஞ்ச உடனே வெளியில் வந்து ஹாட் சாக்லேட் ப்ரொவைட் பண்ணாங்க. அது கூடவே வந்து அங்கே சாக்லேட் ஷாப் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டீ ப்ரொடக்ஷன் யூனிட் போனோம். அங்கே ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் மெஷின்ஸ் எல்லாம் வச்சு வெளியிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பண்ணி முடித்தோடனே அங்கேயே கொடுத்தாங்க. ஸோ ட்ரையலுக்கு வந்து ஜிஞ்சர் அண்ட் மசாலா டீலாம் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு வெளியில் போனால் அங்கேயும் வந்து டீ வாங்குகிற ஷாப் வச்சுருந்தாங்க. அங்கே மசாலா அண்ட் ஜிஞ்சர் டீ வீட்டுக்காக வாங்கியாச்சு. அது இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ப்ரிஃபர் பண்ணது அது. சாக்லேட்ஸ் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு.
பட் ஓகே, இயர்லி ஒன்ஸ் எப்போவாவது இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால வாங்கலாம். இந்த ஃபேக்ட்ரி முடிச்சப்புறம் லன்ச் போயாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் போடலாமா இல்லை கர்நாடகா கார்டன் போடலாமான்ட்டு. பட் பொட்டானிக்கல் கார்டன் அன்றைக்கி தான் கண்காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கிட்ஸோடலாம் போயிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கேப் ஓட்டுனாவே சொன்னார், இல்லை நம்ம கர்நாடகா கார்டன் போகலாம், இருக்கிறதுலே நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே போனால் அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட், கிட்ஸுக்கு 50 ருபீஸ். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பேட்ரி கார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பேட்ரி கார் ப்ரைஸி தான், பட் நடக்க முடியல, இல்லை கிட்ஸ் வச்சுருக்காங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட இறக்கி ஏற்றுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மயில் மாதிரி கிராஸ்லே பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஓப்பன் ஏரியா, ஃபுல்லாக லான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் ஒரே ஆட்டம் இங்கே. ஃபுல்லாக அவங்க இஷ்டம் போல் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் பண்ணியிருந்தாங்க, பூ. அங்கே தெய்சி பூ இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் தெய்சி பூ வச்சுருந்தாங்க. சென்டரில் ரவுண்டாக லானு, சாமந்தி பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னலாம். ஸோ மெதுவாக ஒவ்வொரு பூவாக அப்படியே பார்த்துட்டு பார்த்தா அங்கே எல்லாருமே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நிறைய குட்டீஸ் எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் லான் ஃபுல்லாகவே இந்த தெய்சி பூ தான் வச்சுருந்தாங்க. அடுத்து பேட்ரி காரில் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. அந்த காரில் போகும்போதே வியூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்தாவே சொல்கிறது ஓவரால் வியூவாகவே அந்த லான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பக்கத்தில் ஒரு நர்சரி கிட்ட போய் ட்ராப் பண்ணாங்க. நர்சரி பார்க்கவே ரொம்ப சீனரியாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய அரேனால் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸை ப்ளூ, ரெட்டு, பிங்க் அப்படின்ட்டு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப மாசாக இருந்துச்சு. அதுவும் அந்த சென்டர் பிளேஸில் நின்று எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர்ஃபால் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சு. மெயின்டைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் அக்காலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க செடிங்களுக்கு. இங்கே பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் இருக்குன்ட்டு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த வியூ. இங்கே இந்த பிளேஸ் சங்கர் பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா டீ கார்டன்லாம் தெரிஞ்சது. அங்கே பார்த்தாவே தெரியும். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரிட்ஜஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணிலாம் பண்ணியிருக்காங்கள்ல, அது நைட்டில் வாட்டர் லைட் ஷோக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கம் போக போக தான் தெரிஞ்சுச்சு அங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம்ல, அந்த பிளேஸை நம்ம இப்போ மேலே க்ராஸ் பண்ணி இப்படி வரணும். அந்த வியூ ரியலி ரியலி ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு நடக்கும்போது, அந்த பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது. ஸோ இந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்த அப்புறம் வீட்டில் எல்லாருமே இருக்க ஸ்பாட்லேயே இந்த கார்டன் செம்ம சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி அவங்களாம் ரோஸ் கார்டன் போயிருக்காங்க, ரோஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டன் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்திருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்து ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணால் தெரியும் உங்களுக்கு, அங்கே டீ கார்டன் இருக்குது. ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் லைட்டாக ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் நடந்தோம். அப்புறம்
இந்த பார்க் முடிச்சுட்டு வெளியில் போனால் அங்கேயே ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சு. ஹார்ஸ் ரைடிங் முடிச்சுட்டு அன்றைய டே முடிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.